வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவுமே சூப்பரான மாம்பழ லஸ்ஸி பார்க்க போகிறோம். மாம்பழ சீசன் முடிகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணிடுங்க. ரொம்பவுமே ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். வாங்க இப்போ ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு 2 கப்பு தயிர் எடுத்து நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 10 பிஸ்தாஸ். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க மாம்பழம் அல்ஃபோன்ஸா, நீலம் தான் ஆக்சுவலாக நமக்கு இந்த சீசன் முடியல வரும். அதனால நான் இன்றைக்கி நீலம் தான் சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு சீனி போட்டிருக்கேன். நமக்கு நாட்டு சர்க்கரை வெல்லம்லாம் போட்டால் அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் சீனி தான் போடணும். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள். அடுத்ததாக கொஞ்சம் கட்டியாக எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் ஒரு 1/4 கப் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றினோம்னா டேஸ்ட் ரொம்பவுமே ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இப்போ கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். நமக்கு இந்த தயிரில் இருக்க புளிப்பெல்லாம் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் பால். அடுத்து கொஞ்சமாக லைட்டாக தண்ணி. ஏன்னா நமக்கு ரொம்ப திக்காக இருந்தால் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றி இப்போ மிக்சியில் அடிச்சிடலாம். பாருங்கள், நம்ம ஷேக்கை இப்போ போட்டுட்டு இன்னுமே நம்ம 2-3 ஆட் பண்ண போகிறோம். அதனால் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். நம்ம சேனலில் இன்னுமேவும் பஞ்சாபி தாபா லஸ்ஸி லிங்க்கில் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நிறைய ஜூஸஸோட லிங்க்ஸுமே நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸுமே பாருங்கள். ஆக்சுவலாக அந்த ரெசிபி நாங்கள் உஜ்ஜைன் போயிருந்தோம். அங்கே சூப்பரான ஒரு லஸ்ஸி போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். ரொம்பவும் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. இப்போ ஃபைனலாக கொஞ்சம் நான் பிஸ்தா ஐஸ்கிரீம் அதை மேலே ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக குங்குமப்பூ தண்ணி. கொஞ்சம் நேரம் ஒரு 10 குங்குமப்பூவை தண்ணியில் போட்டுட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் அப்படியே மேலே ஊற்றினோன்னா அந்த சாஃப்ரானோட டேஸ்ட்டும் பிஸ்தாவும் அப்படியே மிக்ஸ் பண்ணும்போது ரொம்பவுமே ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்க பிஸ்தாஸையுமே மேலே தூவி அப்படியும் நம்ம சில் பண்ணியும் சாப்பிட்லாம். இல்லை டேரெக்டாக நம்ம அப்படியும் குடிக்கலாம். சூப்பரான மாம்பழ லஸ்ஸி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சேனல் பார்த்ததுக்கு நன்றி.